பின்னணி பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் தற்போது ரிஷிகேஷில் வசித்து வராங்க. காற்றின் மொழி, பேச்சுலர் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல பாடல் பாடியிருக்கிறோம். இவங்க தற்போது இசைத்துறையிலிருந்து விலகி தொழில் முனைவரா இயங்கி வராங்க. சிவசங்கரி டாக்ஸ் என்னும் யூடியூப் சேனலுக்கு சமீபத்துல பேட்டி அளிச்ச இவங்க சென்னையில பிரபல இசையமைப்பாளர் ஒருவரால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும் அதனை சிசிடிவி கேமராவில் படம் பிடிச்சு அவங்க பிளாக்மெயில் செய்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இனிமே இசைத்துறையில் என்னால் இருக்க முடியாதுன்ற சூழல் வந்தது. நான் கொடூரமான பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன். இப்போ கூட அதை பற்றி நினைக்கும் போது எனக்கு கையெல்லாம் நடுங்குது. வேறு யாரும் இதில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொன்னேன். ஒரு இசையமைப்பாளர் தான் என்னை துன்புறுத்தினாங்க. அதுக்கப்புறமா என்னால் சென்னையில் இருக்கவே முடியலை. நான் எப்போவுமே யாரையும் சார்ந்து வாழ்ந்ததில்லை, யாருடைய நிழலையும் வாழ்ந்தது கிடையாது. அந்த இசையமைப்பாளருடைய பெயரை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். எந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி நடக்கக்கூடாது. நிறைய பொண்ணுங்க இதே ஆணுடைய வலையில் விழுந்து தப்பிக்க முடியாமல் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. என்னுடைய 9 வருட காதல் முறிவுக்கு வந்த சமயத்தில் இந்த இசையமைப்பாளர் என் மீது ஆதிக்கம் செலுத்தி அவருடைய குடும்பத்துக்கு என்ன அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அந்த நேரத்துல இந்த உறவு முறிவால பயங்கர மனசோர்வுல இருந்தேன். இப்படி என்ன நடத்தியவர் எனக்கான சம்பளத்தையும் நிறுத்திட்டாங்க. அவருடைய செலவுகளுக்கு என்னிடமிருந்து அவங்க கடன் வாங்கினாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அவங்களுடைய ஃபேமிலி கூட நான் ரொம்பவே அன்பா இருந்தேன். இப்படியானவர் திடீரென ஒரு நாள் ஸ்டூடியோவில் வச்சு என்னை துன்புறுத்தினாங்க. அந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் மேலே ஆகுது. அவருடைய ஸ்டூடியோவில் இருந்த சிசிடிவி கேமராவை வச்சு என்னை படம் பிடிச்சு அதை வச்சு பிளாக்மெயிலும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல சீக்ரெட் கேமராவும் வச்சுருக்குறாங்க. பிளாக்மெயில் செய்யும்போது நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டது. என்னை திருடின்னு என் மேலே பழியும் சுமத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இசையமைப்பாளரை அமெரிக்காவுடைய சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீபனுடன் ஒப்பிட்டுள்ள ஸ்வாகதா சிறுமிகளை கூட அவர் தவறான நோக்கத்தில் தான் பார்ப்பாங்கன்னு கூறியிருக்கிறாங்க. இந்த இசையமைப்பாளரை குறித்த அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட தயாராகவும் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் ஜிவி பிரகாஷ், அனிருத், இமான், ஜிப்ரான் போன்ற இசையமைப்பாளர்கள்லாம் மிக சிறந்த மனிதர்கள்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அந்த பாடகி பேசிய வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது, இதை பெரிய அளவில் பரப்புங்க. இன்னொரு இசையமைப்பாளருடைய பெயரை கெடுக்கவோ தொழில் பொறாமையிலோ இல்லை. இதில் ஸ்வாகதாவுடைய ஒரு கூற்றை கவனிங்க. அந்த இசையமைப்பாளருடைய காமவேட்டை இன்னுமே தொடருது. பல இளம் பெண்களுக்கு இந்த அவலம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பலிகள் தொடர்வதை உடனே நிறுத்தணும். பெண்கள் காப்பாற்றப்படணும். அவங்க யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஆனால் ஸ்வாகதாவை பேரை சொல்ல நான் வற்புறுத்த முடியாது. தேவையான எல்லா குறிப்புகளையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த நேர்காணலில் உள்ள கருத்துக்களில் பலரும் அவருடைய பெயரை யூகித்து விட்டாங்க. காவல்துறை ஒரு சில நிமிடங்களில் இவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யணும். இந்த மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க.